விவசாயிகளை அச்சுறுத்தக்கூடிய இந்த சிகப்பு கூன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான வண்டு. இந்த வண்டை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் உங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்ஷன் எடுத்து ரொம்ப கவனம் செலுத்தி வந்து கட்டுப்படுத்தணும். இப்படி கட்டுப்படுத்தலைன்னா இந்த மாதிரி மரங்கள் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஒரு மரங்கள் சாஞ்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய லார்வா பாருங்கள். கிட்டத்தட்ட இது ஒரு சிவப்பு கூன் வந்து ஒரு மரத்தில் எவ்வளோ எவ்வளோ லார்வா கிட்டத்தட்ட இதெல்லாமே இந்த மரத்தில் வந்து எடுத்த லார்வா. நம்ம மரம் சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா விட்டுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம். இந்த லார்வா எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டாக மாறி எல்லா மற்ற மரங்களையும் நல்லா இருக்கக்கூடிய மரங்களையும் மறுபடியும் வந்து சேதப்படுத்த ஆரம்பிச்சு. அறிகுறின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரங்கள் வந்து கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கும். ஒரு மரத்துலேருந்து சிகப்பாக ஒரு சாறு மாதிரி வடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கொண்டு வந்து தாக்குதல் மரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்லுவோம். இனக்கவர்ச்சி பொறினா இந்த வாசனைக்கு இந்த சிவப்பு கூன் உண்டானது அட்ராக்டிவ் ஆகி உள்ளே போயிட்டு உள்ளே தண்ணியில் வந்து ஒன்றாகுனா விழுந்துடும். அதை டெய்லி காலையில் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து ரிமூவ் பண்ணணும். டெய்லி மினிமம் 4-5 வண்டு நமக்கு உள்ள ஆரம்பிக்கும். இது ஒரு ஒத்தடு. ஒரு மரத்தில் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னா சென்டர் பிளேஸாக இந்த இடத்துல எடுத்துக்கலாம். எந்த பக்கம் வந்து மரம் கொஞ்சம் போல் மாதிரி இருக்குது, மரத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியும், அந்த இடத்த ஒரு ஓட்டை போட்டு அந்த இடத்துல வந்து செல்ஃபாஸ் டேப்லெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்.